ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நான் தமிழ் ஆசாரக்கோவை சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பிறரிடம் டேஷ் நான் பேசுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிறரிடம் நான் டேஷ் பேசுவேன் கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பச்சை கலரில் கடுஞ்சொல், இன்சொல், வன்சொல், கொடுஞ்சொல் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு சரியான விடை என்னன்னு தெரியும்னா இன்சொல் தான். இந்த பச்சை கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொறை ஆகும். ஏன்னா வம்பு, அமைதி, அடக்கம், பொறை அந்த மாதிரி வந்தால் செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது எது? இப்போ எதனா ஒன்றுனா வம்பு செய்வாங்க. தீங்குன்னா அவங்க நம்மளுக்கு செஞ்சுட்டா நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண போய் ஹாஷாக கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்காத அமைதியாக பொறுமையாக பொறை, அதான் பொறுமை சொல்லுவாங்கள்ல, அதான் பொறை சொல்கிறாங்க. தூய தமிழில் பொறை சொல்லுவாங்க. ஓகே. அறிவு ப்ளஸ் உடையவர் உடைமை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஷ் கேட்டிருக்காங்க. இங்கே பச்சை கலரில் இருக்குது பாருங்கள், அறிவுடைமை. அறிவு உடைமை இங்கே கொடுத்துருக்காங்க. அறிவுடைமை தான் எழுதணும். இது அறிவு உடைமை. இவங்க அறிவு உடைமை தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த தேர்டு இருக்கிறவங்க அறிவுடைமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அறிவுடைமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆ வந்த ஆன்சர் பச்சை கலரில் இருக்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்த் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க வாங்க. இவை ப்ளஸ் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன டேஷ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆவன் இவை எட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இவை எட்டும், இதுதான் இவ்வெட்டும் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஆத ஆன்சர். என்னது? ஆத ஆன்சர். ஏன்னா இவை எட்டும் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. நன்றி அறிதல் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் நன்றி ப்ளஸ் அறிதல். என்ன சொல்லியிருக்காங்க? நன்றி ப்ளஸ் அறிதல். ஆவன். செகண்டும் ஆவன் தான். பொறை உடைமை சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் பொறுமை ப்ளஸ் உடைமை, பொறை ப்ளஸ் உடைமை, உடைமை, பொறு ப்ளஸ் உடைமை, பொறை ப்ளஸ் உடைமை. ஈவன்டா ஆன்சர். என்னது? ஈவன்டா. ஓகே. இப்போ குருவினா கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது? எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. அதான் குருவினாவோட ஆன்சர். நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ள வேண்டும். அதான் நம்மளோட கரெக்டு. நெக்ஸ்ட்டு சிறுவினா ஆசாரக்கோவை என்றும் 8 வித்துக்கள் யாவை? வித்துக்கள் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ வித்துக்கள் பார்த்தீங்கன்னா பிற செய்த உதவியை மறவாதிருத்தல். நம்ம ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு உதவி செய்கிறாங்க, நம்ம கீழே விழுந்துட்டா இப்படி கை பிடிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? அதுதான் கரெக்டான. அவங்க செஞ்ச உதவியை நம்ம மறக்கூடாது. நம்ம பிற செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது. இந்த மாதிரி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்தால் பொறுத்துக்கணும். பட்டு நம்ம பொறுத்துக்காத நீங்களும் பட்டு நச்சிட்டிங்கன்னா அது பொறுத்து கொள்வது கிடையாது. அவங்க அப்போ வம்பு செய்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க இன்னொரு வாட்டி எதனா ரிவெஞ்ச் எடுக்க நினைப்பாங்க. இப்போ நம்ம பொறுத்து கொண்டால் நம்மளுக்கு அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. இனிய சொற்கள் பேசுதல். இப்போ சில பேர்லாம் ஒருத்தவங்களை திட்டுவாங்க, அதெல்லாம் இருக்கவே கூடாது. திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பியும் நீங்கள் போய் வம்பு இழுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அவங்க பேசினாலும் பேசட்டும், நம்ம நல்ல சொற்கள், இனிய சொற்கள் பேசணும். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்தல். இப்போ ஒரு எறும்பை கூட காலாலும் மெரிப்பாங்க, அதுவும் ஒரு உயிர். அப்புறமா ஒரு பூனையை கல் எடுத்து அடிப்பாங்க பசங்க, அந்த மாதிரின்றதும் அதுவும் ஒரு உயிர் தான், அதுக்கும் வலிக்கும். நீங்கள் ரோட்டில் நடந்து போய்ட்டு இருக்கும்போது உங்கள் மேலே யாருன்னா கல் எடுத்து அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கோவம் வரும், போய் அடிப்பீங்க யாருன்னா. அதுக்கு அது 5 அறிவு கொண்டது தான், அதனால அதுக்கு ஏதோ தெரியலை.
ஓகே, நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். என்ன கொடுத்துருக்காங்க? நற்பண்புகள் உடையவரோடு. இப்போ வந்து நிறைய பேர் கெட்டவங்களாக இருப்பாங்க. கெட்டவங்கன்னு சொன்னால் நல்ல பசங்களாம் இருக்க மாட்டாங்க. எதனா கிளாஸை கட் அடிப்பாங்க, இந்த மாதிரி கிளாஸை விட்டு போவாங்க. அவங்க கூடலாம் நட்பு வச்சுக்கிட்டா நம்மளும் அதே மாதிரி ஆகும். அதே மாதிரி நல்லா படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட, நல்லா ஒழுக்கமாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தால் நம்மளும் ஒழுக்காக இருக்கவோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் நண்பரிடம் உங்களுக்கு பிடித்த பண்புகள் பட்டியலில் எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? பணிவு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட பணிவு இருக்குது. துணிவு, இரக்கம், எளிமை, நேர்மை அதெல்லாமே இருக்குது. நல்ல ஒழுக்கங்கள் வித்து என கூறுவதின் காரணத்தை சிந்தித்து எழுதுக. வித்து என்பது விதை. விதையிலிருந்து செடி வளர்ந்து மரமாகி நிற்பது போல இளம் வயதிலேயே நல்ல ஒழுக்கங்களை விதையாக பின்பற்றினால் சமூகத்தில் நாம் மென்மை அடையலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் விதை போட்டால் ஒரு மரம் வளருது, மரத்துலேருந்து ஒரு மரம் வளருது, அதுலேருந்து என்ன தெரிவிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹியூமன் லைஃப்க்கு நம்ம ஜம்ப் பண்ணிடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் என்ன சொல்கிறது, இது என்ன பண்ணால் இது வரும். 5 வயசில் நல்லா இருந்தால் தான் 50 வயசில் நல்லா இருப்பாங்க அப்படின்லாம் ஒரு ப்ராவர்ப்ஸ் இருக்குது, அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஐயோ, அது அந்த மறந்து போச்சு எனக்கு. ஆனால் அதான் இப்போ ஒரு மியூசிக் வந்துச்சு பார்த்தீங்களா, அதான் அதோட அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதான் அது வந்து அந்த மியூசிக் பார்த்தா நான் கொடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட நல்ல ஒரு விஷயத்த இந்த சிந்தனை வினாலுக்கு சொல்லியிருக்காங்க. சிந்தனை வினா இவ்வளோ குட்டியாக எழுதி பாருங்கள், உங்களுக்கே மார்க் தருவாங்க. நீங்கள் இந்த எழுதின ஒரு லைனும் ரொம்ப வேர்த்தானது, நீங்களாம் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.